இங்கே ஒருத்தர் பைபிள் படித்தா தமிழில் பண்ணாலே நம்ம தூங்குவோம். அந்த லாங்குவேஜில் படித்தா நமக்கு ஏதாவது புரியுமா? நம்ம பாட்டுக்கு உக்காந்துட்டு போவோம். ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு தெரியாது. தூங்குறவங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். யாராவது தூங்குறீங்களா? பக்கத்தில் யாராவது தூங்குனா அந்த கதை கேட்டுட்டு தூங்குங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா தூங்கிட்டாங்களாம் பாட்டி. பாஸ்டர் சொன்னாராம், பரலோகத்துக்கு போகிறவங்களாம் எழுந்திருக்கப்பா அப்படின்னு சொன்னாராம். யாருக்கெல்லாம் பரலோகம் போனோம் ஆசை, உடனே எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க. வெரி குட், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பரலோகத்தை தூதர்கள் நிரப்புறாங்களோ இல்லையா, நீங்கள் தான் நிரப்புவீங்க. பரலோகம் நிரப்பும் போராட்ட வீரர்கள்னு கைத்தட்டி உட்காந்துட்டாங்க. சரி சரி, இப்போ நரகத்துக்கு போகிறவங்க எந்திரிங்க. தூங்கின பாட்டி சடசடன்னு எல்லாரும் உட்கார்ந்த சத்தத்தில் கண்ணை திறந்துட்டாங்க. என்ன எந்திரிச்சு நின்றுட்டாங்க. பார்த்தா எல்லாம் உட்காந்துட்டாங்க, பாட்டி மட்டும் நிற்கிறாங்க. பாட்டி பாட்டி எங்கே போகிறதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டார் பாஸ்டர். பாட்டி ஒன்றுமே யோசிக்காம, பாஸ்டரையா நீங்களும் நானும் தான் நிற்கிறோம், எங்கே போனாலும் ஒன்றா போகலாம். யாராவது தூங்குனீங்கன்னா நீங்கள் இருக்கிறவங்களையும் நரகத்துக்கு கூட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். யாரும் தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கள் சர்ச்சிலேயும் சில பேர் தூங்குவாங்க. எனக்கு கோவம்லாம் வராது. இங்கேயாச்சும் தூங்கட்டும், என்ன கொடுமையோ. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சன்னிதான தண்டைக்கு வரும் பொழுது இது எபிரேய கிரேக்கத்தில் படித்தா நமக்கு ஏதாவது புரியுமா? ஆண்டவர் பார்த்தாரு, இல்லை இல்லை, அவரவர் அச்சரத்தில் அவரவர் பாஷையில் படித்தாதான் நான் ஆண்டவரோட என் பாஷையில் தொடர்பு கொள்ள முடியும்னு பரிசுத்தவான்களை அனுப்பி அம்மா பாஷையில் அதை மொழிபெயர்த்து மொழியாக்கம் பண்ணி இன்னைக்கு நம்ம கரங்களில் கொடுத்துருக்கிறார். இதனுடைய மகத்துவத்தை நம்ம அறிந்து கொள்கிறோமா? டெய்லி மன்னாவா இதை நான் புசிக்கிறேனா? எனக்கு பிசாசு ஒருத்தவங்க பிசாசு வேனு பேய் ஆடுனா உடனே பாஸ்டருக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் போகணும் நீங்கள் சொன்னாலும் நான் சொன்னாலும் பிசாசு போகும். வசனம் என்பது பட்டயம். பட்டயத்துக்கு தெரியாது, எடுக்கிறவனுக்கு அதை கரெக்டாக பிடிக்க தெரியுமா இல்லையான்னு. யார் வெட்டுனாலும் அது வெட்டும். இது விதை. இதை ஊன்றவனுக்கு அந்த விதைக்கு தெரியாது. ஊன்றவன் அக்ரி படிச்சிருக்கானா பைத்தியக்காரனானு கூட தெரியாது. யார் ஊனுனாலும் இது விளையும். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தெய்வம். இதனுடைய சாராம்சம் படிக்க யாருனாலும் இதை கைகளில் ஏந்தி கொள்ளலாம். ஏன் நான் பேசுகிற வார்த்தையிலையும் ஆண்டவர் இருக்கிறார், நீங்கள் பேசுகிற வார்த்தையிலும் ஆண்டவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தெய்வத்தோடு நேரம் காலம் எதையும் பார்க்காம தொடர்பு கொள்ளுகிறேனா? நான் இப்பதான் செய்திக்கே வரப்போறேன். This is just an introduction. பைபிளை திறக்கலாமா? 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நான் சொல்லுகிற வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இருபதாவது வசனத்தை வாசிக்கலாமா? சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தினுடைய முதல் வரி என்ன? சில நாள் சென்ற பின்பு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் சொல்லுகிறேன், பல நாள் கேட்கப்படாத ஜெபங்கள். அந்த வசனம் அந்த இடத்துல சில நாள் இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அப்புறம் இல்ல அதுக்கு முந்தின வசனம். அவர்கள் அதிகாலையே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஒரு நிமிஷம். பல நாள் கேட்கப்படாத ஜெபம் ஒரே நாளில் கேட்கப்பட்டுருச்சு. தட் வெரி டே ஆண்டவர் அன்னாளை நினைத்து அருளினார். ஆண்டவர் கொடுத்துட்டார். இன்னைக்கு மாதிரி மருத்துவம் வளரல. சில நாள் ஆன பிறகுதான் அவ கர்ப்பவதின்னு அவளால கண்டுபிடிக்க. அந்த சில நாள் அங்க சில நாள் உண்மையிலே பல நாள் ஜெபம் ஒரே நாள் பதில்.
யாராவது பல நாள் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு பதில் இல்லை சொல்றீங்களா? ஒரே நாள் பதில் ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஓகே, பல நாள் ஜெபத்திற்கு ஒரு நாள் பதில் பெறுவது அது இஸ் இட் ஈஸி? சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு 3 பதில் ஆண்டவர் சொல்வார். ஆம், இல்லை, காத்திரு. ஆம் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம், ஆனால் எப்பன்னு சொல்ல மாட்டார். நான் செய்வேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, என் கிருபை உனக்கு போதும். சில நேரத்தில் உடனே பதில் சொல்ல மாட்டார், காத்திருக்கணும். சில நேரத்தில் இல்லைன்னே சொல்லிடுவார், நமக்கு தெரியாது. ஆண்டவர் செய்வார் செய்வார் செய்வார்னு காத்துட்டு கிடப்போம். நான் சொல்லுகிறேன், பரிசுத்தவான்களுக்கு தேவன் தருகிற பெரிய பரிசு கேட்கப்படாத ஜெபங்கள். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்வதற்கு வழி செய்வார். அப்ப இந்த வசனம் எங்க நிறைவேறும்? இந்த வசனம் நிறைவேறதுக்கு முன்னாடி சில சூத்திரங்கள் இருக்கு. கணக்கில் போடுவோம்ல, ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா என்னுடைய பல நாள் ஜெபம் ஒரே நாளுக்கு பதில் கிடைக்கும். அது எப்படின்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் என்பது ஜெபம் கேட்டீரையா மைனர், ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஆண்டவருக்கு பேரே என்னதான்? ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். நான் மூஞ்சி போகிறதுக்கு முன்னாடி, சோர்ந்து போகிறதுக்கு முன்னாடி, என் கண்ணீரெல்லாம் வத்தி போகிறதுக்கு முன்னாடி பதில் தருவேன்னு சொன்னீங்கல்லப்பா. அல்லேலூயா. இது எவ்வளவு பல நாள் ஜெபமா இருக்கும் அன்னாளுக்கு. அன்னாளுடைய சொந்த தங்கச்சி பெனினாள், உங்களுக்கு தெரியுமா? அந்த காலங்களில் மூத்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா குறிப்பிட்ட வருஷம் பார்த்துட்டு கட்டாயமா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மனசு எப்படி இருக்கும்? அவளுடைய சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அவளுக்கு எத்தனை குமாரரா? 10 குமாரர். 10 பேர் குமாரர்னா 30 வயசு மதிச்சாதான் அவங்கள புருஷர்ன்ற கணக்கில் வரும் யூத குலத்தில். 10 பேரும் 20 வயசுக்கு மேலன்னா எத்தனை அண்ணாள் கொஞ்சம் பாட்டி தான் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஒரு டெலிவரி வீட்டில் தானே நடக்கும். அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்தில் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ். அந்த குழந்தை கூட உங்க கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ சபிக்கப்பட்டவள், பிள்ளையற்றவள். என்னவா? சபிக்கப்பட்டவள். ரொம்ப பார்ஷாலிட்டி. அந்த 10 புள்ள பெக்கும் போது அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா? ஒரு பிரெக்னன்சி ஆரம்பிச்சதுலேருந்து டெலிவரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், இவங்களுக்கு துக்கமா இருந்திருக்கும். அந்த குழந்தைங்களை இவங்க எதுவும் கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. இப்படி ஒரு அடி அடிச்சா கூட பெற்றிருந்தாலும் உனக்கு தெரியும் என்னென்ன வார்த்தை சொல்லி இருப்பாங்க. அவள் தினம் மனமடி வாக்குவாள், இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். வேதனையினுடைய உச்சகட்டம். கணவர் நல்லவர், எல்கானா நீதிமான். அவர் ஆறுதல் என்ன தெரியுமா சொல்வாரு? 10 குமாரரை பார்க்கலாம். அந்த அன்பான கணவனுடைய வார்த்தை கூட அண்ணாளுடைய துக்கத்தை ஆற்ற முடியல. நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் நீட்டப்படாம என் துக்கம் ஆறாது. No man can pacify my pain. எந்த மனுஷனுடைய வார்த்தையும் என் இருதயத்தை ஆற்றாது. எந்த மனித கரங்களும் என் கண்ணீரை தொடச்சாலும் என் துக்கம் ஆறாது. தெய்வத்தினுடைய கரம் நீட்டப்படுமானார், ஆண்டவருடைய ஆறுதலிக்கிற கரம் நீட்டப்படுமானார், அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற அந்த மதுர வார்த்தை என் இருதயத்தின் காயங்களை ஆற்றும். காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியர். கேட்க வேண்டியவர் இடத்துல அவ கேட்கிறான். எங்க போய் கேட்கிறா? பாஸ்டர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? வாசல்லையே. நீங்க மனசு நொந்து போய் வரீங்க. பாஸ்டர் அங்க இருக்காங்கன்னு வைங்களேன், கும்பிட போன தெய்வம் மாதிரி குறுக்க வந்துட்டாரு. போய் காலை கட்டிக்கிட்டு, எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஊழியக்காரர்களை தெய்வத்துக்கு சகமமாய் நானும் மதிக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து என் உடம்புல ஓடுற ரத்தமே ஊழியக்காரங்க ரத்தம் தான்.
ஊழியத்தில் வந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு நான் வளர்ந்துருக்கேன். ஆனாலும் நான் சொல்றேன், ஊழியக்காரன் தெய்வமாக முடியாது. ஆண்டவர் ஆண்டவர், ஊழியக்கார் தான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியக்காருக்கு நான் கொடுக்க முடியாது. முதலிடம் என் ஆண்டவருக்கு, அடுத்த இடம் வேணா என் பாஸ்டருக்கு. ஆமாவா? அப்போ அவ்வளவு துக்கத்துல பாஸ்டரை பார்த்தா கூட முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட சொல்றேன். She has an understanding about whom she has to go. எனக்கு வந்து மனுஷனை பார்த்தா கொட்டிடுறேன், யாராவது பாசமா ஒரு வார்த்தை சொன்னா கொட்டிடுறேன், யாராவது கொஞ்சம் என்ன கரிசனையா பார்த்தா கொட்டிடுறேன். பெண்களுக்கு தான் இது முக்கியமா சொல்றேன். நோ, நான் கொட்ட வேண்டிய இடம் ஆண்டவர் சமூகம். உங்க மனசுல 1000 ஜெப குறிப்பு இருக்கலாம், முதல்ல ஆண்டவர்கிட்ட கொட்டுங்க, அப்புறம் போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. எல்லாரும் சொல்லலாம், அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா அப்பா பிதாவே, இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா? அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. ஏன் அப்பா கிட்ட நான் போறதுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதே திரைச்சீலையை கிழிச்சு வழி விட்டுட்டாரு. எனக்கு மீடியேட்டர் தேவையில்ல, என்னை வழி நடத்துகிற வழிகாட்டி எனக்கு வேணும். ஆனா நான் நோக்கும் ஒரு திசை என் ஆண்டவர். என் கண்களை நான் என் ஆண்டவர் மேலதான் பதிய வைப்பேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்ன சூழ்ந்திருந்தாலும் பாரமான யாவற்றையும் நான் உதறி தள்ளிவிட்டு எனக்காக நியமித்த அந்த லக்கை நோக்கி என் பாதையை நான் போவேன் அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸ்டு. ஆனா நேரா போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஏலி வந்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ குடிச்சிருக்கிறியா? பைபிள நம்ம படிக்கும் பொழுது அதனோட வீரியம் நமக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் குடிச்சிருப்ப, எப்பொழுதும் குடியை விட்டு நீ எந்திரிப்ப. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, குடிகாரங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? மிஸ்டர் ட்ரங்கார்ட் கைண்ட்லி கெட் லாஸ்ட் அப்படியா சொல்லுவோம்? எல்லா கலாச்சாரத்திலையும் பெண்கள் குடிக்கிறாங்க, நம்ம குடிக்க மாட்டோம். நம்ம கலாச்சாரத்திலையும் குடிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு பொம்பளை குடிச்சிருந்தா நம்மளே மதிக்க மாட்டோம். வெக்கமா இல்லை உனக்கு? கேட்போமா இல்லையா? பொம்பளைங்க மானத்தை வாங்குறதுக்கே பிறந்திருக்கிறியான்னு கேட்போம். அது பண்டிகை காலம். பெண்கள் குடிக்கிறது அப்போ வழக்கத்தில் இருந்தது. உயர்குல பெண்களும் குடிப்பாங்க, ரொம்ப தாழ்குல பெண்களும் குடிப்பாங்க. கொஞ்சம் மிடில் இருக்கிறவங்க தான் குடிக்க மாட்டாங்க. அப்போ குடிகாரியை எப்படி விரட்டி இருப்பாரு? கேவலமா சொல்லி இருப்பார். தாமா அங்க ஆண் ஆட்டம் குடிச்சது பத்தலையா, இங்க வந்து என்ன கத்திட்டு கிடக்குற, எவ்வளவு நேரம் இப்படி வெறிச்சிருப்ப, ஏதுவா எனக்கு இதுக்கு மேல கேவலமா திட்ட தெரியல. ரொம்ப கீழ்த்தரமா, கண்டிப்பா மரியாதை இல்லாம ஹியூமிலியேட்டடா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்மள ஒருத்தர் அவமரியாதை பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? கழுத்து நெரிச்சு கொண்டுலான் இருக்கும். நான் ஓப்பனா பேசுறேனே. பைபிள் இப்படி படிக்கும்போது எப்பொழுது தெரிய இருந்திருப்பாய் அப்படி படிக்கிறோம். ஆனா இல்ல, அந்த மாதிரியே இருந்திருக்காது. அது வேற மாதிரி இருந்திருக்கும், ரொம்ப மட்டமா இருந்திருக்கும். அந்த ராகத்துல அந்த ஸ்லாங்ல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்.
அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதை சகிச்சுக்கிட்டு, அப்படி அல்ல என் ஆண்டவரே, என்ன பேலியாளின் மகளா நினைக்காதீங்க, மதுவாகிலன்றா. ஏன்னா அவமானம், நிந்த, ஹியூமிலியேஷன், ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து சகிச்சு சகிச்சு அந்த இருதயம் அப்படியே பக்குவப்பட்டு போச்சு. இதுக்கு மேல அவமானம் என்ன இருக்கு? இதுக்கு மேல நிந்த என்ன இருக்கு? சிலுவையிலே என் ஆண்டவர் சகித்த நிந்தைக்கு ஈக்குவலான நிந்தை அது. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார், நிந்தையை சகிச்சார், அவமானத்தை சகிச்சார், குற்றவாளியோட குற்றவாளியா நிக்கிறாரு. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். நான் என்னன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நான் செஞ்சேன். திஸ் இஸ் வாட் ஐ ஆம் சொன்ன உடனே எஸ் திஸ் இஸ் மை மிஸ்டேக், எஸ் ஐ அக்செப்ட், ஐ எம் சாரி சொல்லுவோமா? முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க பார்ப்போம். அப்படி எல்லாம் இல்லை, நான் வேற மாதிரி நினைச்சு செஞ்சேன். அது செஞ்ச தப்ப சொன்னாலே அவ்வளோ கோபம் வரும். இதுல செய்யாத தப்ப சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்தை வச்சு கொண்டுலான்னு கோபம் வரும். ஒரு பாவமும் செய்யாத என் ஆண்டவர் சிலுவையில கள்ளனோடு கள்ளனாய், துன்மார்க்கனோடு துன்மார்க்கனாய், பொல்லாதவனோடு பொல்லாதவனாய் தொங்க வைக்கப்பட்டு நிந்திக்கப்படும் பொழுது எவ்வளோ வேதனையை சகிச்சிருப்பார். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லி மறுபடியும் இந்த கதை, இந்த சம்பவத்துக்குள்ள நான் வருகிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள், கிறிஸ்துவினுடைய மரணத்தில் பங்கு கொண்டவர்கள் நிறைய பேர். மல்கூஸ், பரபாஸ், சிரேனே ஊர் சீமோன், சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், நூற்றுக்கு அதிபதி, இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமா கிறிஸ்துவோட மரணத்துல பங்கு பெற்றவர்கள். அதுல பரபாஸ் தெரியுமா உங்களுக்கு? அவன் தான் சிலுவையில் அறையப்படணும். பரபாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தகப்பனின் மகன். என்னமா? நம்ம பாஷையில சொன்னா அப்பன் மகனே, உங்க அப்பன் மகனே. இந்த பேரு உங்களுக்கு எப்படி தோணுது? சிரிப்பு வருது இல்ல? ஆட்டோ சங்கர், முட்டை ரவி, சந்தன கடத்தல் வீரப்பன். ஏன்? அவர்களுடைய அந்த என்ன சொல்றது, நட்டோரியஸ் பிஹேவியருக்காக ஒரு பட்ட பெயர் கொடுக்கப்படும். அப்ப மகன் பேர் வச்சிருந்தா அப்ப எத்தனை அடி பாஞ்சிருப்பாரு? அவர் 8 பாடி இருப்பாரு, தலைவர் 16 அடி பாஞ்சிருப்பாரு. அதனாலதான் உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிற அப்பன் மகனேன்னு பேரு. இவர் பொல்லாத ரவுடி, உடம்புல ஓடுறதே ரவுடி ரத்தம், பரம்பரை ரவுடி, மூஞ்சு கிஞ்செல்லாம் அப்படியே வெட்டுங்கிட்டுமா பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ரக்கடா இருந்திருப்பாரு. யாரு? பரபாஸ் வந்து நிக்கிறாரு. நான் தான் இப்போ யாரை விடுதலையாக்குவாங்க? என்னை கண்டிப்பா விடுதலையாக்க மாட்டாங்க. இப்போ கேட்பாரு பிலாத்து, உங்களுக்கு யாரை விடுதலை செய்ய வேண்டும்? யாரை சிலுவையில ஏற்ற வேண்டும்? கண்ணே திறந்திருக்க மாட்டாரு. எல்லாரும் கத்த போறாங்க, பரபாஸ் பரபாஸ். இல்ல, காதுல வேற மாதிரி கேக்குது. என்ன கேக்குது? இயேசு இயேசு. என்ன என் காதுல வேற மாதிரி கேக்குது? வெயிட் a while, let me hear. இயேசு அறையும். யாரை விடுதலை பண்ணணும்? பரபாஸ். இவர் மனசுல நினைச்சிருப்பாரு, நான் தான் பெரிய ரவுடின்னு நினைச்சேன், என்னை விட மகா பெரிய ரவுடியா இருப்பாரோ? எவன்டா அவன்? நான் பார்க்கட்டும். பார்த்தா ரத்தத்தோட வீக்கத்தோட அழகான முகம், அந்த கேடடைந்து நிக்கிறார். பார்த்தா ரவுடி மாதிரி இல்லை, ஆனா இத்தனை ஜனங்களும் சொல்றாங்கன்னா உண்மையாவே பெரிய ரவுடியா இருந்திருப்பாரோ? தெரிஞ்சிருந்தா இவரு கூட கை கோத்து இன்னும் 4 கொலை பண்ணியிருப்பனே, இன்னும் நிறைய கிரிமினல்ல இவரு கூட நான் கை கோத்து இருப்பனே. தெரியாம போயிருச்சே. பரபாஸ்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். பக்கத்துல இருக்கிறவனை கூப்பிட்டு, என்னை விட பெரிய ரவுடியோ, அவன் என்ன பண்ணியிருக்கான்? பெரிய ஸ்மக்லரா,
இல்ல பெரிய பெரிய என்னை விட பயங்கரமான குற்றங்களை செய்த மனுஷனா? I just want to know. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்க மாட்டான். ரவுடி எப்படி பேசுவான் எனக்கு ரொம்ப தெரியல. என்னை விட பெரிய அப்பாடக்கரா நீயே, அப்படி என்னத்தை நீ கிழிச்ச சொல்லு பாப்போம். எங்க அப்பா யார் தெரியுமா? அவ்வளவு பெரிய ரவுடி, அவரை விட பெரிய ரவுடி. என் கீழே இன்னும் 4 குரூப் இருக்கு தெரியுமா? நீ அப்படி என்னத்தப்பா செஞ்சிட்ட? பதில் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, அப்படி பெரிய ரவுடி அவரு. அப்படிலாம் இல்லப்பா. எத்தனை கொலை பண்ணியிருப்பார்? கொலையெல்லாம் செய்யலப்பா, அந்த கையில அவரு நோயாளியை சுகப்படுத்தினாருப்பா. எத்தனை கடை அடிச்சு ஐயோ அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருப்பா. அவரு ஜீவன் இல்லாதவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாருப்பா. இவரை கொலை பண்ண வந்த மல்கூஸ் காதை அதவனுக்கு கூட புது காதை வச்சு அனுப்புனாருப்பா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அப்புறம் எதுக்குடா அவரை போய் சிலுவையில் அடிக்கிறீங்க? அது வரைக்கும் முழு ஜனங்களும் பரபாசை எப்படி தெரியுமா பார்த்திருப்பாங்க? ரவுடி, கொலைகாரன், சைக்கோ. என்ன சைக்கோ? மனசாட்சியே இல்லாதவன், மிருகம். அவனுக்கு அறிவே கிடையாது. இப்போ நிற்கிற பரபாசோட மைண்ட் செட்ல என்ன தெரியுமா தோணி இருக்கும்? நீங்க எல்லாம் கிறுக்குங்களா? நீங்கெல்லாம் பைத்தியமாடா? நன்மை செஞ்சவரை சிலுவையில் அறையிறீங்களே, உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சா? சிலுவைக்கு போவே இல்லை. கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் இவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, மற்றவர்களுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. மற்றவர்கள் பைத்தியங்களை போல இந்த பைத்தியத்துக்கு தெரிகிறார்கள், இவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் மற்றவங்க இவனுக்கு வச்ச பேரு அப்பன் மகன், கொலைகாரன், கிறுக்கன், சைக்கோ. அந்த சைக்கோக்கு இப்ப கண்ணு திறக்குது. எல்லாரும் பைத்தியமா தெரியுறாங்க. நடந்து நடந்து நன்மை செய்த பாதங்களில் ஆடிகள் ஏற்றி எனக்காகவே காலமெல்லாம் என்னை சுமந்த தோள்களிலே சிலுவையை சுமந்தீர் எனக்காகவே. இவனுக்கு மனசு என்னமோ பண்ணுது. என்னப்பா நான் எவ்வளவு மோசமானவன், எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கிறேன், எத்தனை ஜீவனுக்கு எடுத்திருக்கிறேன், எத்தனை பேர் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டிருக்கிறேன். நான் தான் அந்த சிலுவை மரத்துல ஏறுவதற்கு தகுதியானவன். ஆனா எனக்கு பதில் ஏத்துறீங்களே ஒரு பாவம் அறியாத பரிசுத்த ஆட்டுக்குட்டிப்பா. எப்படிடா உங்களுக்கு மனசு வருது? எப்படிடா உங்களுக்கு மனசு வருது? பின்னாடி 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 போய் ரட்சிக்கப்பட்டு சிசிலியா பட்டணத்துல போய் ரத்த சாட்சியாக மரித்து அவருடைய கல்லறை சிசிலியா பட்டணத்துல இருக்கிறது. உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பர் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாருமே இல்லப்பா. என் அப்பா மாதிரி யாராவது உண்டா? நான் நினைச்சு பார்க்கிறேன், பரபாசி இடத்துல நான் நின்று இருந்தா கதறினே பின்னாடி போயிருப்பேன், ஓடி இருப்பேன். வேணாப்பா, அந்த சிலுவைக்கு நீங்க தகுதியே இல்லப்பா. எவ்வளவு குமுறுனானோ தெரியல, ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லல. அந்த மனசுக்குள்ளேயே அவன் சிந்திச்சு 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 ரட்சிக்கப்பட்டான். அண்ணாள் கிட்ட இருந்து என்னமோ பரபாசம் வந்துட்டாரு. சரி இருக்கட்டும், திருப்பியும் போலாம் அண்ணாள் கிட்ட. மனோ துக்கம், வேதனை. இந்த அண்ணாள் குமுறி கொண்டு ஆண்டவர் போக வேண்டியவர் இடத்துல முதல்ல போறாங்க. ரெண்டாவது, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்களுக்கு மலடின்ற பேரை சகிச்சுக்க முடியல.